பகுதியில நாங்கள் இணைந்தோம், வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா 8 மணி 58 நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போம் பாஸ்டரை. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை இணைத்திருக்கிறார், வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம் பாஸ்டர். ஆமீன். நாங்கள் இன்றைக்கு காற்றையும் மழையையும் பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, காற்றை சிருஷ்டித்த தேவனே, மழையை வருஷிக்கப்படுகிற தேவனே, சூரியன், சந்திரன், மேகங்கள், நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்த தேவனே, அந்த ஒன்றான மெய்த்தேவனே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் ஒன்றான மெய்த்தேவனுக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க நீர் என்னோடு இருந்து நீ பேசும். நாங்கள் கேட்கிறோம். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு மனிதர்களால உருவாக்கப்பட்ட பல தெய்வங்கள், மூதாதையர்கள் செய்த தெய்வங்களை மனிதர்கள், அநேகமான மனிதர்கள் இன்றைக்கு தீமையான தெய்வங்களை தீமையான வழிகளில போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு, தமிழ் இப்படியாக எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு முடிவு வரும். அதன்படி அந்த மெய்த்தேவனை இந்த காலங்களில கண்டுகொள்ள வேண்டும். ஏதாவது ஆபத்துகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அந்த ஒன்றான மெய்த்தேவனை தான் நீங்கள் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். அவர் விடுவிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில கூப்பிடலாம். ஒன்றான மெய்த்தேவனே என்று கூப்பிடலாம். இயேசுவின் நாமத்தில கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 சொல்லுகிறது, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். எங்களுடைய தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், எங்களுக்கு உயிர் இருக்கிறது போல, ஜீவன் இருக்கிறது போல எங்களுடைய மெய்த்தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தில இருந்து எங்களை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் இந்த கடைசி காலத்தில அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 17:3 நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வாழ்வுக்கு பின்பு எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, மரணம் இல்லாத வாழ்வு. அந்த தேவனோடு, மெய்யான தேவனோடு, இயேசுவோடு ஒரு சந்தோஷமாக வாழுகிற வாழ்வு. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, சதா காலங்களில வாழுகிற வாழ்வுதான் எங்களுடைய மெய்த்தேவன் தருகிற வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வை இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நீங்கள் தேவனுக்கு, மெய்த்தேவனுக்கு பிரியமாக நடந்து அதை பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர்களை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து உங்களுடைய இருதயத்தில சேர்த்து கொள்ள வேண்டும், நிறைவாக சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தில தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து
உங்களுடைய தேவைகள் எல்லாம் வார்த்தைகள். இந்த உலகத்தை உருவாக்கின தேவனுடைய வார்த்தைகள், ஒன்றான மெய்த்தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வளம் தருகிறது, ஆசீர்வாதம் தருகிறது. அந்த வார்த்தைகள் சாதாரண மனிதர் பேசுற வார்த்தைகள் அல்ல, நீங்கள் பத்திரிகையில படிக்கிற வார்த்தைகள் அல்ல, அவைகள் துச்செய்திகளை தருகின்றது. பாருங்கள், எங்களுடைய தேவன் தருகிற செய்தி வார்த்தைகள் நற்செய்தியாக இருக்கிறது, குட் நியூஸாக இருக்கிறது. அந்த குட் நியூஸை நீங்கள் கேட்க கேட்க, தியானிக்க தியானிக்க, அந்த குட் நியூஸ் உங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், யோசுவா 1 அதிகாரம் 8 தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதன் மேல் தியானமாயிருப்பாயாக, இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் தேவனுடைய வார்த்தையில நீ செய்யும் பொழுது, தியானமாயிருக்கும் பொழுது, இந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அந்த வாழ்வு கானான் தேசத்துக்கு யோசுவாவையும் அவனுடைய காலே போன்றவர்கள் எல்லாரையும் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை பிடித்தவர்கள் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களும் அந்த சிறு பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அதே போலதான் நாங்கள் போக வேண்டிய தேசம் பரம கானான் தேசம். அன்றைக்கு மோசே அழைத்து சென்ற தேசம் நிழலான தேசம் கானான் தேசம். இன்றைக்கு நாங்கள் பரம கானான் தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த பரம கானான் தேசத்திற்கு போவதற்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும், ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை அறிய அறிய உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது, மனங்கள் தெளிவுபடுகிறது. நீங்கள் அவருடைய இரத்தத்தினால உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பலத்தை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதை வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்வில ஒரு ஞானம் வரும், புத்தி வரும், அறிவு வரும். அந்த மெய்த்தவா தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மதங்களை பிரசங்கிப்பவர்கள் நாங்கள் அல்ல. அந்த மெய்யான வழியை, அந்த இடுக்கமான பாதையை, அந்த மெய்த்தேவனுடைய பாதையை அறிவிப்பதுதான் எங்களுடைய சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவுடைய கடமையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். நீங்கள் அந்த முடிவில பரம கானான் தேசத்துக்கு போக இந்த வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. யோவான் 1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தின் நிறைவினால உங்களுடைய வாய் பேசும். வார்த்தையை நிறைத்து வைத்திருந்தால் தான் வார்த்தை உங்களுடைய வாயில் இருந்து வருவது இருதயத்தில் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய மனம் தெளிந்த மனத்தை தேவன் தருகிறார். பாருங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 அந்த மெய்யான தேவன் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்து எங்களை நடத்துகிறார். இப்படியாக எங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு இவற்றை தந்து அவருடைய வழியில எங்களை நடக்க வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் நாட்கள் முழுக்க நீங்க துன்மார்க்கத்துல வாழ்ந்து போட்டு, சினிமா சீரியல்ல வாழ்ந்து போட்டு, பேச முடியாத தெய்வங்களிடத்துல போய்விட்டு நீங்கள் வந்து எனக்கு கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, பிரச்சனை வந்தது என்று
என்றுதான் வரும். பாருங்கள், வேதாகமத்தில சங்கீதம் 1 அதிகாரம் 1 பார்க்கும் பொழுது, துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும், பாருங்கள், துன்மார்க்கர்கள் தேவையில்லாததை பார்ப்பார்கள், தேவையில்லாததை பேசிக் கொண்டிருப்பார்கள், காலத்தை வீணாக்கி விடுவார்கள். வீணாக்கி விட்டால் இந்த உலகத்தில நாங்கள் அந்த பரம கானான் தேசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவன் தான் படைத்தவர், வானமும் பூமியும். அந்த தேவனை சொல்லுகிறார் வேதாகமத்தில், பூமியை படைத்த தேவன், சூரியனை படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன் சொல்லுகிறார், இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாததாக இருக்கிறது. ஆதலால நீங்கள் அழிகிறதை நீங்கள் தேடிக்கொள்ளக் கூடாது. அழியாதது ஒன்று, அதுதான் தேவனோடு வாழுகிற வாழ்வு, நித்திய வாழ்வு. அதற்கு இந்த காலத்துல இந்த காலத்தின் வாழ்வில அந்த 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 தெரிவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது அந்த மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கரோடு சினிமா, சீரியல், பாவ காரியங்களில் நான் இடப்பட மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. இயேசுவின் சைட்டில் நிற்க போறேன். மறுபக்கம் பிசாசின் பக்கம். 2 பக்கம் தான் இந்த உலகத்துல மனிதர்கள் 2ஆக பிரிக்கப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது நாங்கள் இயேசுவின் பக்கத்துல நிற்பவர்களாக இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்து இயேசுவின் பக்கத்துல நிற்க, அவருடைய அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவியை பெற்று பெறும் பொழுது எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நீ தேவனுடைய பிள்ளை, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளை என்று அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எங்களை இந்த உலகத்தில் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியை தந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை தவறான காரியங்கள், அழிவுகள் எல்லாவற்றுக்கும் இந்த பிசாசானது காரணமாக இருக்கிறது. பிசாசின் பக்கத்துல, மதத்தின் பக்கத்துல, தீமைகளின் பக்கத்துல மனிதர்கள் போவதன் காரணமாக இந்தபடியான பல நாடுகளில் யுத்தங்கள், பிரச்சனைகள், வறுமைகள், இப்படியாக கடைசி கால காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சொல்லுகிறார், மனுஷர்கள் இந்த காலத்துல தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, பெருமை உள்ளவர்களாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, எதிர்த்து நிற்பவர்களாக இந்த கடைசி காலத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தாய் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்வு அதிகரிக்கிறது. தாய் தகப்பனை முதிர்ந்த காலத்துல நீங்கள் விட்டால் உங்களுடைய ஆயுசு குறைவாகி விட்டும். பாருங்கள், எங்களை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்களும் அவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே, நானும் உம்மை அறிய வேண்டும், என்னோடு இடைப்படும், எனக்கு தரிசனத்தை தாரும், உம்மை அறிகிற அறிவை தாரும் என்று சொல்லி அவரிடத்துல பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு அவரை அழைக்க வேண்டும். அவர் சமாதானத்தை தருவார். ஆரம்ப காலங்களில நீங்கள் அவரை தேட உங்களுடைய வாழ்வில கலக்கம் இருக்காது, பயங்கள் இருக்காது, ஒரு சமாதானத்தை, அதன் பின்பு நீங்கள் ஒரு சமாதானத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் பப்ளிக்காக போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்களே அந்த அறை கதவை பூட்டி விட்டு அந்த தேவனிடத்துல முதலாவதாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவே, சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் சிந்திய அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவும். அன்றைக்கு பாருங்கள், பலிகளை இட்டு மனிதர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த பலியான ஆட்டுக்குட்டியாக, லேம்ப் ஆஃப் த லார்ட் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, நான் அடிக்கப்பட்டிய
நான் தான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியவன், நான் தான் பாவம் செய்தவன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள் தான். இயேசுவை தவிர அவர் தான் பரிசுத்தராக இந்த உலகத்துல வாழ்ந்து, வார்த்தையின்படி வாழ்ந்து, இந்த வாலிப வயதுல 33 வயதில அவர் மரித்து உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார். பாருங்க, மற்ற மதங்களை பார்த்தீர்களாக இருந்தால் புத்தரை பார்க்கும் பொழுது அவர் முதல் வயதில கடவுளைத்தான் புத்தர் தேடினார். பாருங்கள், காந்தி சாதாரண மனிதராக ஒரு லிபரேஷனுக்காக போராடினார். முஸ்லிம் மதத்தில் இருக்கிற முகமட்டை பார்க்கும் பொழுது அவர் வாரியராக கடைசி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அவர் ஒரு வாரியராக, போராளியாக வாழ்ந்து, பாவம் செய்தவராக வாழ்ந்து, பல விதமான பாவங்கள் செய்து வாழ்ந்து இன்றைக்கு அவர் நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவிடத்தில் அழுது கொண்டிருக்கிறார். இப்படியாக பாவம் செய்து மனம் திரும்பாத மனுஷன் இப்படித்தான் நரகத்துல வேதனைப்படுவான். பாருங்கள், நாங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரசும் இந்த உலகத்தில வாழ்கிறார்கள். ஐஸ்வர்யவான் சம்பூரணமாக ரத்தாம்பரமாக வாழ்ந்து வந்தான். பாருங்க, ஏழை லாசரஸ் அந்த வீட்டுக்கு அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலில உணவு நாக்கி போடுகிற உணவு கூட இல்லாமல் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தான். நாக்கி போடுற உணவை உட்கொண்டு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் 2 பேரும் மரிக்கிறார்கள். பாருங்கள், அந்த ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில தேற்றப்படுகிறான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். பாருங்கள், இப்படியான இடத்துக்கு பாவத்தோடு வாழுகிற மனிதன், சாபத்தோடு வாழுகிற மனிதன், எனக்கு இயேசு வேண்டாம் என்று வாழுகிற மனிதன் அந்த பாதாளத்துக்கு போகிறான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. பாதாளத்திலே இருந்து வேதனைப்படுகிறான். அந்த பாதாளம் ஒரு வேதனை உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து அவன் எங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் பாருங்களுடைய சரீரம் மரித்து மண்ணோடு போகிறது. உள்ளான மனுஷன் ஆத்துமா, அந்த ஆத்துமா ஐஸ்வர்யவானுடைய ஆத்துமா அந்த பாதாளத்துல வேதனைப்படுகிறது. ஏழை லாசருடைய ஆத்துமா ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக இருக்கிறது. அங்க தண்ணீர் இருக்கிறது, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, சமாதானம் இருக்கிறது. இப்படியான ஒரு சமாதானம் இடத்துல நித்தியமாக வாழுகிற இடம்தான் ஆபிரகாமின் ஓடு வாழுகிற வாழ்வு, இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வு. பாருங்க, நரகம், ஒரு பாதாளம், இந்த பாவம் செய்கிற தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், மனிதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் அறியாமல் இப்படியான பாவம் செய்த தூதர்களை அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் நரகத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்கள், இயேசுவிற்கும் பிசாசினால இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சோதனை வந்தது. பாருங்கள், அவர் 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பொழுது பிசாசு இயேசுவிடத்துல கேட்கிறான், கல்லை அப்பமாக்கி உட்கொள்ளும். பாருங்கள், அவரோட தேவன் என்பதை பிசாசு அறிந்திருந்தது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறான், வசனத்தினாலதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். அந்த வசனம் எங்களுக்கு வாழ்வு தருகிறது. இப்படியாக சோதனைகள் வரும் பொழுது அந்த சாத்தானை இயேசு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி கட்டளை இடுகிறார். அதே போலதான் எங்களுக்கு தீமையான தோட்ஸ் வரும் பொழுது அது பிசாசிடத்தில இருந்து வருகிறது. அந்த தோட்ஸை நாங்கள் அரும்பிலேயே அதை அகற்றி விட வேண்டும். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு இந்த தீமையான தோட்ஸை தருகிறவன் நீ, அப்பாலே அவன் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு தருகிற தோட்ஸ் ஒரு தீமையான தோட்ஸ், வச்சாரம், பேசித்தனம், கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இப்படியான காரியங்கள் வரும் பொழுது அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இச்சைப்படக்கூடாது. இது இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
தேவனங்களுடைய தேவைக்கு தேவையான யாவற்றையும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் இச்சைப்படக்கூடாது, அது வேணும் இது வேணும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஊழியத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது அதன் தேவைகளை அவரே சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் நீங்கள் உங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனமும் சொல்லுகிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், மெய்யான தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மெய் பேசுகிற தேவன். நாங்கள் பழைய நம்ம சிலை பார்க்கும் பொழுது தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனிதன் பொய் சொல்லுவான். இயேசு பொய் சொல்லாதவர், அவர் பரிசுத்த தேவனாக இந்த உலகத்துல மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவரோட மனதாரர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா. இப்படியான மெய்யான தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூதாதையர்கள் செய்த தெய்வங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை யாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்கள், அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை வைத்திருக்கிறார். கோபாக்கினை நாளை வைத்திருக்கிறார். நீங்கள் அதற்கு அவருடைய கோபாக்கினை வராதபடி தேவனிடத்துல நீங்கள் திரும்பி கொள்ள வேண்டும். வானத்தையும் பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின்களும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். யார் அவர்கள்? இந்த மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள். இப்படியான மக்களுக்கு நீங்கள் வானத்தை பூமியையும் உண்டாத கைவேலையினால தெய்வங்களை வைத்திருக்கிறீர்கள். தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகிற தெய்வங்கள் தான் உங்களுடைய தெய்வங்கள். வார்த்தை தான் அழியாததாக இருக்கிறது. வானமும் பூமியும் உங்களுடைய தெய்வங்கள், மண்ணுகள், கல்லுகள், உங்களுடைய கைவேலையினால் அத்தனை தெய்வங்களும் அழிந்து போகும். இந்த வானத்தின்களும் இராதபடிக்கு அழித்து போகும் என்பதை அந்த மதத்தில் இருக்கிறவர்களை சொல்லுங்கள். ஒரு தேவன் அன்பாக கட்டளையிடுகிறார். பாருங்கள், இந்த மழையை வருஷிக்கிற தெய்வம் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், எரேமியா 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1வது வசனம் சொல்லுகிறது, மழை தாட்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். பாருங்கள், மழை நாங்கள் எரேமியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் மழையினூடாக வருகிறது. பரலோகத்திலிருந்து தேவன் மழையை அனுப்பினால்தான் அந்த வானங்கள் மழையை பொழிகிறது. பாருங்கள், அவர் அழிக்கிறதற்காக மழையை பொய்விக்கிற தேவன் அல்ல. அவர் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்காப்பதற்காகத்தான் இந்த மழையை அவர் வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானம் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். தேவன் மனிதர்களை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து மிருகங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் கட்டளையிட்டார். மனிதன் இன்றைக்கு மனிதனை கொல்லுபவனாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டு திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக இருப்பதனால் தான் இன்றைக்கு இத்தனை யுத்தங்கள், பிரச்சனைகள் இந்த தேசங்களில் வருகிறது. பாருங்கள், நாங்கள் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலி சர்ப்பங்களை போல் காற்றை உட்கொள்கிறது, புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது. பாருங்கள், மழை இல்லாவிட்டால் இப்படியான பிரச்சனைகள் வருகிறது. இந்த மழை இல்லாததுக்கு காரணம் அந்த மனுக்குலத்தினுடைய அக்கிரமங்கள், பாவங்கள். பாருங்கள், 7வது வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தாவே
எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். பல்வேறு நாட்டில ஒரு தீமைகள் வரும் பொழுது அந்த தேசம் சேமத்தை இழக்கிறது. பாருங்கள், மழையினால பிரச்சனை, காற்றுகளினால பிரச்சனை, யுத்தங்களினால பிரச்சனை, இனக்கலவரங்களினால பிரச்சனை, மத சண்டைகள், ஜாதி பேத சண்டைகள் எல்லாம் வருகிறது. மனிதன் கொல்லுகிறான். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவருடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது உலகத்துல ஒரு மனிதன் ஒரு சாதாரணமாக வாழ வேண்டிய மனிதனுடைய இரத்தம் செய்யும் பொழுது அந்த இரத்தம் ஒன்றான மெய்த்தவனை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், ஒரு சகோதரன் வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயின் ஆபேலை கொல்லுகிறான். ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த இரத்தம் உயிர் உள்ளது. அந்த உயிருள்ள இரத்தம் அந்த ஒன்றான மெய்த்தவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அந்த இரத்தத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தேவனை நீதியுள்ள பிசாசுகள் போய் நீதியுள்ள தெய்வனில் குற்றம் சாட்டும். பாருங்கள், தேவனில குற்றத்தை பிடிக்கும். தேவன் எப்பொழுது ஒரு நீதி செய்ய வேண்டியவராக இருக்கிறார். அக்கிரமங்கள், துன்பங்கள், பாவங்கள் இருக்கும் பொழுது அந்த தேசத்து மக்கள் பாருங்கள் ஜபிக்கும் பொழுது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாத வழிகளை விட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த தேசத்தில் உள்ள நீதிமான்கள் தான் தேவனிடத்தில் அந்த தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு அறிகிற ஜனங்கள் அதிகரிக்க வேண்டும். அந்த தேசத்தில மெய்யான தேவனை, உயிருள்ள தேவனை அதிகரித்து பாருங்கள். நீதிமான்களின் எண்ணிக்கையை பார்க்கிறார். தேசத்துல குறைவாக இருக்கும் பொழுது எழுப்புதல் இல்லாமல் அந்த தேசம் துன்மார்க்கத்துல வாழும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், இப்படியாக ட்ரக்ஸுகள், மனித கொல்லைகள், பாருங்கள் எத்தனை விதமான துப்பாக்கி சூடுகள் இப்படியாக நடக்கும் பொழுது, இனக்கலவரங்கள் வரும் பொழுது தேவன் அந்த நேரத்தில் அந்த இரத்தங்களுக்கு அவர் இரத்தத்துக்கு நீதி செய்ய வேண்டியவராக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு அந்த தேச மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அந்த நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்த பொல்லாப்பை மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக எங்கள் சீர்கேடுகள் மீதியாயிருக்கிறது, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். தானியேல் ஜபிக்கும் பொழுது பாருங்கள், அவன் ஒரு நீதிமானாக இருந்தான், சிறைப்பட்டு போனான். ஆனால் அவன் ஜபித்தான், தன்னுடைய ஜனங்களுக்காக சிறைப்பட்டு போனார்கள். நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய இனம் யூத ஜனம் பாவம் செய்தது, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி பாவ மன்னிப்பை பெற்று ஜபிக்கும் பொழுது உபவாசம் இருந்து பாருங்கள், நினிவே மக்கள் அந்த தேச விடுதலைக்காக துடியானவன் தொடக்கம் ராஜா வரைக்கும் நெட்டுடந்தி அந்த மைத்தவனிடத்துல அவர் தங்களை தாழ்த்தி கொள்ளாத வழிகளை விட்டு அந்த தேசம் ஜபித்த பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார். தேவன் இரக்கமுள்ளவர். அவரிடத்தில் அந்த மெய்யான தேவனிடத்துல மிகுதியான இரக்கங்கள் உண்டு. மேசி உள்ள தேவன் தான், இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். ஆனால் ஒரு நாள் நீங்கள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவத்துல வாழ்ந்தார், அவர் இந்த உக்கிரத்தை சகிக்க மாட்டார். அவர் அந்த கோபாக்கினை நாளில யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. இப்படியாக பாருங்கள், எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய தேவர்களுக்கு சில காரியங்களை செய்கிறார்கள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, புறம் ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டு, அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? பாருங்கள், விஞ்ஞானம் சொல்லும் மழை தானாய் வருகிறது என்று சொல்லி. பாருங்கள், இந்த தண்ணீர் மேலே ஆவியாக போய் அந்த மேகங்களுக்குள்ள மேகங்கள்ல இருந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் மழையாக பெய்கிறது. பாருங்கள், இதுதான் அவர்கள் சயின்ஸ்ல சொல்லி தருவார்கள். இது ஒரு வாட்டர் சைக்கிள் என்று சொல்லி அதை செய்கிறவர், இந்த சைக்கிளை ஆப்பரேட் பண்ணுகிறவர், ஆவியாகி மேலே போய் கீழே வருவதை தேவன் தான் அதை செய்கிறவராக வேதாகமத்தில
சொல்லப்பட்டிருக்கிற வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்கத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்கும்? எங்கள் தேவனாய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரே, இவைகளை எல்லாம் உண்டு பண்ணீர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யோபு 5:11 வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். பாருங்கள், மழை, இந்த தண்ணீர் ஆவியாகி முகில்களில கட்டி வச்சிருக்கிறவர் தேவன். தேவையேற்ற காலத்தில அவர் அந்த மழையை இந்த தேசங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோபு 28:25 வசனத்துல அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணித்து. பாருங்கள், காற்றுக்கு நிறை இருக்கிறது, நிறுத்து ஒரு காத்துல நைட்ரஜன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறை இருக்கிறது. நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. பாருங்கள், ஜலத்தை ஒரு கன அளவில, இத்தனை லிட்டர் என்ற அளவில அவர்கள் மிக பண்ணுவார்கள். இப்படியாக 26 வசனத்திலே மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் அந்த தேவன் உண்டு பண்ணுகிறார். யோபு 36:27 வசனம் பாருங்கள், அது ஒரு விஞ்ஞான கருத்தோடு தேவன் சொல்லுகிறார். யோபு 36:27 வசனத்தில் அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். பாருங்கள், அந்த மழை துளிகள் அவர் நீர்த்துளிகளை அணுவை போல, நீர்த்துளி ஆவியாகி அணுவை போல ஏறப்படுகிறார். இப்படியாக அவைகள் மேகத்திலிருந்து மழையால் சொரிகிறது. பாருங்கள், அணு போல இந்த மழை நீர் ஆவி மேகத்துக்கு போகிறது. ஒரு விஞ்ஞானம் வேதாகமத்துக்குள்ளதான் இருக்கிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அதுபோல அந்த நீர்த்துளிகள் ஆவியாகி மேகங்களில கட்டப்பட்டு மேகங்களில் இருந்து மீண்டும் ஆசீர்வாத மழையாக இந்த உலகத்துக்கு பெய்கிறது. பாருங்கள், ஏசாயா 55:10 வசனத்திலேயும் மாறிய முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை குணமாக்கி, உங்களை சுகமாக்கி தான் திரும்பும். பாருங்கள், இப்படித்தான் மழை எப்படி அணு தூளாக மேலே ஆவியாகி மேகங்களில சேர்ந்து மழையாகி இந்த பூமிக்கு ஆசீர்வதித்து பயிர் உணவுகளை தந்து திரும்ப அது எங்களுக்கு போற. அதே பொழுது அந்த அவனுடைய வார்த்தை, உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உங்களுக்கு நன்மையை தருகிற வார்த்தை, நன்மையான இவர்களை பரிபூர்ணமான வரங்களை தருகிற அந்த வார்த்தை ஒழிந்து போகாத வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போகக்கூடிய வார்த்தை ஒழிந்து போகாது. நான் ஒரு ஜெபத்தோடு மீதியானவற்றை நாளை தினம் பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தவனே, இயேசுவை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இயேசு அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுடைய இரத்தத்தினால் இந்த நேரத்தில் அவர்களை கழுவி விடும்படியாக, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும். கேளுங்கள், நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்தால், சாபத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அப்போது காலத்தில் நீங்கள் இருந்தீர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் இயேசுவே எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜனங்கள் பாவம் செய்தார்கள், என்னுடைய மக்கள் பாவம் செய்தார்கள். இயேசுவே, நீ சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால எங்களை கழுவி எங்களுடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, என்னுடைய தேசத்துக்கு, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழுகிற தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. உடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் நோய்களோடு இருக்கிறார்களோ உடைய தள்ளும்புள்ள வசனத்தை அனுப்பி அவர்கள் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி அவர்களை குணமாக்குவீராக. யார் யார் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் குணமாவார்களாக. இயேசுவே, பண குறைவு இருக்கிறவர்கள் நீர் ஐஸ்வர்ய சம்பந்தன். எங்களுடைய குறைவுகளை எல்லாம் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் எங்களை நிறைவாக்குகிறவன் அல்லவா. யார் யார் தேவைகளோடு குறைவுகளோடு இருக்கிறார்களோ நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் தேவைகளை சந்தித்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. ஞானத்தை, புத்தி, அறிவை கொடுத்து
தொழில் வாய்ப்புகளை கொடுப்பீராக. உண்மை அறிகிற அறிவு அவருடைய வாழ்வை வளமாக்குவதாக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்புவீராக. உச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்மாலே அவர்கள் உம்மை அறிகிற அறிவை அடைந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எழும்பி பிரகாசிப்பார்களாக. எழுந்து ஒரு எழுப்புதலை காண 5 கண்ட மக்களும் ஒரு எழுப்புதலை காண கிருபை செய்வீராக. பாவத்தை மன்னிப்பீராக. பாவத்தை மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக. உணர்வுள்ள இருதயங்களை கொடுப்பீராக. கேட்கிற காதுகளை கொடுப்பீராக. பரலோக வாழ்வு கவலையற்ற கண்ணீரற்ற துக்கமற்ற மரணமற்ற வாழ்வு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றானமைத்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம்